இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்டாக்கா பார்ல இருக்கிறோம். அடே ட்ரெயின் வருதுடோ. கொடுத்துருவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் இல்லை, இது குட் ஈவினிங் ஆக போகுது. ஓகே, இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா பெட்டாகும் ஓல்பேஸும் நடுவில் என்னுடைய ஹைலைட்டில் பார்த்தீங்கன்னா பேண்டி குடிச்சிருக்காங்க. அவரும் குடிச்சிருக்காரு பழம் சுற்றி. இப்போ நாங்கள் இங்கே வர மாதிரி பேண்டி குடிச்சு வச்சுருக்கேன். இது நாங்கள் போகிறோம். என்ன விஷயமா போகிறேன் எது இருந்தாலும் நான் போகிற வழியில் போயிட்டேன். அதனால் நெய்வேலிக்கு போவோம். 3, 2, 1. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா எனக்கு முடிச்சுட்ட வேலை சம்மந்தமாக ஒரு விஷயத்துக்கு வந்தீங்கன்னா. ஆனால் எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஈக்கும் என்னையும் உள்ள இன்வைட் பண்ணாங்க வந்துடுங்கண்டு. நானும் மீந்தேன் சாக்கில் தெரியுமே நாங்கள் எப்படியும் வெளியே போனால் வசிங்க வேண்டி அதை சுட்டி கொஞ்சம் எலிமெண்ட்ஸும் மற்ற பேர் தெரியாப்பா அதையும் எடுத்து வந்தேன் திண்டு கொண்டு ஈரத்துக்கு. அதை தின்ட்டு நான் ஃபோனை பார்க்குறேன், ரீல்ஸை பார்க்குறேன். சார்ஜ் தான் எனக்கு தவிர டைம் போன பாடும் இல்லை. கடைசியில் இல்லாமல் எனக்கு தூக்கம் வந்துட்டு எனக்கு இது விளங்கிட்டு இதுக்கு மேலே நான் அங்கே இருந்தாண்டா எப்படியும் தூங்கிடுவேன். முடிச்சு எழுப்பாட்டி வாங்க போக வேண்டுவாருன்னு அது வான சுட்டி நான் வெளியே வந்துட்டேன். எப்படியும் வேலைன்னு வர போக்கல நான் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், பேஷண்ட்டாக தான் இருக்கணும், பொறுமையாக இருந்தால் தான் எங்களுக்கு எங்களோட வேலை செய்யணும். பாப்போம் வேலை முடிஞ்சு அடுத்து நாங்கள் எங்கே போகிறோமேன்ட்டு. சரியா வரல ஜி. இங்கே ஆளு போ, இங்கே இருந்து எடுக்கணும். அந்த எடுத்த வாக்கில் தானே அடே ட்ரெயின் வருதுடோ. சொல்ல மாட்டேங்கிறாச்சு. இந்த முதல்ல பத்து நான் பறந்துக்கிட்டு அந்த ஆளு கையை தட்டி கூப்பிட்டுறான். எடு வீடியோ ட்ரை கூப்பிடு. வந்து 2 பேரும் தூக்கிட்டு அடிபட்டு வீட்டை பொட்டை பிடிக்க வந்த இளைஞர்கள் ட்ரெயினால் போதிப்பட்டு இறந்தார்கள், காலமாகிவிட்டார்கள். அவர்களின் சடலம் இன்று இரவு தேடப்படுகின்றது. கை கால்கள் துண்டிக்கப்பட்ட வகையில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பாகங்கள். ஓகே, இதெல்லாம் நாங்கள் ஏன் காட்டுறோம்னா இது ஒரு டிஸ்க்ளைமர். இது வந்து யாரும் முன்ன பின்ன பார்க்காம வீடியோ எடுக்காது. கையில் இந்த மாதிரி சீட்டு வச்சுக்கோங்க, காடிக்கோங்க, அழகாயிடுங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு போயிட்டு அழகான ஃபோட்டோக்கள் எடுத்துட்டு எங்கேஜி போவ சொன்னால போவ இல்லைடா இல்லைங்க. வீடியோ ஒன்றுமே பட்டு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நானும் வேறு முக்கியம் பேசிக்கொண்டீங்க. போன கோல் அடித்து வரல. டேக் 1, டேக் 2, டேக் 3. அது நீ இதை வந்து என்னது க்ளோஸ்அப்பில் வச்சு எடுத்துக்கோ. ஏன்னு நான் வர்றதெல்லாம் போடுறது. நீங்கள் சொல்லிட்டீங்க அதை நான் செய்ய. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்டாக்கா பாரில் இருக்கிறோம். பாருக்கு வந்தோம்டாக்கா அதுல சொல்லுவார் ஜி மிஸ்கின் மாதிரி இருக்கிறாரு.
ஐ மீன் தள்ளி கேட்பாங்க அந்த மிஸ்கின் இல்லை மிஸ்கின் டிரெக்டர் மாதிரி இருந்தார். அவர் நிறைய கருத்துக்கள் சொல்லுவார். ஓஜி வர அந்த என்ன ஓ எந்த பேபி அந்த படம் பார்த்தீங்களா? வேற லெவல் அதெல்லாம். அந்த படம் பார்த்துட்டியா? பேட் என்ன படம் சொன்னேன்? ஓ எந்த பேபி இல்லை அது பாடக்கல. நான் மிஸ்கின் இன்டர்வியூ தான் பார்க்குறேன் நிறைய. கடைசியாக பார்த்த வந்து பேட்கள் நீங்கள் அதில் வந்து சொல்லுவான் ஜாயா அவன்கிட்ட பழைய கதையை சொல்லுவான். 17 வயசில் வந்து எனது 6 புக்கு இது அது வந்து அவனோட கூட்டாளிக்கிட்ட கேட்டு கஷ்டப்பட்டு எடுத்து படத்தில் இல்லை படத்தில் அவனோட வாழ்க்கை 17 வீட்டில் பார்த்து அந்த உமா இல்லாத டைமில் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறேன் பயந்து ஒரு நாள் உமாக்கு முன்னுக்கு வந்து நிற்க இது உமா வந்து வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு 2 hour ஆகும்னு சொல்லிட்டு வெளியே போகிறட்டே 3 புக்கையும் எடுத்து நடு ஹோலில் வச்சு படித்து கொண்டு நிற்க போகல. டக்குன்னு கதவு சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்துட்டாக்கா அவனோட உமா. அதுபோல் டக்குன்னு அந்த 3 புக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் டிவியில் பின்னுக்கு வச்சுட்டு பத்தொரு வேர்வெல்லாம் வந்து உண்மையே ஏன் வந்தீங்கன்னு கேட்க போகல சல்லியை மறந்து விட்டுட்டான் இதான் வந்தேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே வெளியே ஓடிட்டான் பயத்துலேயே. அப்புறம் திருப்பி 5 பாட்டு எல்லாம் ஆடிட்டு எல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வர போகல அந்த 6 புக்கு இருக்குது அது அவனோட முன்னுக்கு வாசலில் டேபிளில் அதை வச்சு ஒரு மேலுக்கு ஃப்ளவர் பொட்டண்டை வச்சுக்கிட்டு அவன் சொல்லுவான் இது நான் ஆம்பளை அடிக்கிற சுட்டு எனக்கு இந்த இது இவ்வளோ தான் நடந்துச்சு, இது ஒரு பொம்பளை இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அந்த பேட்கரை பற்றி அது பார்ப்போம். சரி இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க தெரியுமா? இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு தெரியுமா? பாருக்கு வந்தீங்க. அதை பற்றி அப்துல்லா சொல்வார். ஏன் வந்திக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு அட்மாஸ்பியரை ஒரு காரணத்தால் அட்மாஸ்பியர் ஒரு இடத்துல தள்ளி போட்டுட்டு அந்த இடம் தான் இந்த இடம். அதுக்கு வேறு இடம் கிடைக்கல. எந்த இடத்துல வந்து வைக்கிறீங்க? ஏன்னா இது பாருக்கு முழுக்க தானே மழை பெஞ்சு நான் செஞ்சமேண்டா சரியாக பைக்கை நிப்பாட்டி வியூ நல்லா இருக்குதேன்னு கண்ணாடியெல்லாம் எடுத்து அங்கே ரயில்வே ரயில்வே பாத்துலேருந்து நான் ஃபோட்டோ ஷூட் தண்டவாளம் அதுலேருந்து நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிடுவேன். அப்படி சைடில் ஒரு சத்தம் ஒரு சத்தம் அப்படின்னு ஒரு சத்தம் பார்த்தா ட்ரெயின் வருது. டக்குன்னு அங்கேருந்து இங்கே பாஞ்சிட்டவா இங்கே மழை. சரி அங்கேருந்து ரோட்டை மாறினா இங்கே அடிச்சு சரி பார்த்தானே கொஞ்சம் மழை பெய்யுது கொஞ்சம் வந்துக்கலான்னு வந்தோம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா கண்ணாடி வேறு போட்டது இதுதான் போட்டிக்கலான்னு நினச்சா நினச்சிடுவாங்க. ஓகே மழை நின்னோடனே அப்படியே போகுது. துப்பாக்கி எப்படி அடுத்து எங்கே போகிற ஐடியா இருந்தால் எங்கேயும் இல்லை. மழை நிற்கட்டும் பார்ப்போம். கிளைமேட்டை பொறுத்து தான் அடுத்து என்ன செய்கிறேன்னு நான் முடிவு பண்ணுறேன். ஆனால் பரவாயில்ல மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன் பார்ப்போம். இன்னும் நல்ல இதாக இருக்கு. இங்கே ஒரு சிங்கத்தை போட்டு வேண்டாம் பாரா பின்ன பாரை போட்டு இப்படி சரி தமிழ் கிடைச்சிட்டு சரி மறந்துட்டு இப்போ போவோம். போயிட்டு அடுத்து என்ன செய்யறேன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமா இருக்கிறோம். கண்ணாடி தான் இதுவும் ஒரு விதமான பேசியிருக்காங்க. ஆஃப்டர் 1 year அடுத்த மாதத்தோடு என் வீட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆக போகுது. 1 yearக்கு இதே இடத்துல இதே வீட்டாவது தான் எனக்கு வீடியோ நான் வந்து எப்படி செஞ்சமேட்டா ஒரு வேலையாக வேலைக்கு போகிற பயணம் வந்து அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து வெள்ளவத்தையில் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு மைக்கெல்லாம் ரெடி பண்ணி சேனல்லாம் எடுத்து ஒரு நாள் பீச்லேருந்து அதுக்கப்புறம் 25 பேருக்கு டீ குடிச்சிட்டு அந்த லொங்கா எடுத்துட்டு நைட் அப்படியே போனது.
பங்காஷ் எல்லாம் நினைவு வச்சுக்கிறீங்க மறக்கணும் ஆச்சு மறக்குமா நெஞ்சம் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல இன்னும் விதிவிட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ நான் வருஷமானாலும் இந்த இதே வரும். ஏன்னா அந்த நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. இப்போ ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு 100 ஒரு 1000 ஒரு 100K பெருசாகவே ஐடியா பண்ணுவோம். அடுத்த வருஷம் இங்கே வரப்போல ஒரு 100K ஃபாலோவர்ஸோடு வர இன்ஷா அல்லாஹ் மார்க் பண்ணிடுவோம். Mark my word. And that's all. வந்தோம் பீச்னாலே ஃபன் தானே. இன்னைக்கு குளிக்க இல்லாத நிலைமை ஏண்டா நான் வேற காஸ்டியூம் எடுத்துட்டு வரல. அது அன்றைக்கும் அப்படிதான் வந்தோம். குளிக்க மாட்டோம் வாங்க இறங்கி குளிப்போம். ஓகே ஏதாவது ஒரு கருத்து சொல்ல வாங்க. டொல்கமோட வேர்ட்ஸ் தான் இந்த நேரத்தில் என்ன வாழ்க்கையில் சந்தோஷம் ஹாப்பினஸ் தான். அது சில ஆட்களுக்கு வந்து என்ன சரி சாதிச்சா ஹாப்பினஸ் வரும்னு சொல்லுவாங்க. அச்சீவ் பண்ணால் இது ஹாப்பினஸ் வரும்னு சொல்லுவாங்க. ஹாப்பினஸ்ன்னு சொல்கிறது வந்து எனக்கு டெய்லி வாழ்க்கையில் ஈக்க வேண்டியது. இப்போ கவலைன்னு சொல்கிறது வந்து ஒரு ஃபீலிங் சொல்கிறேன். அது எல்லா மனுஷனுக்கு வார வாழ்க்கைக்கு தான் சந்தோஷம். ரெண்டையும் மேனேஜ் பண்ணிட்டு போகிறவங்க தான் ஹாப்பி கேம்பர்னு சொல்லுவாங்க. கேம்பர் அவங்கள வாக்கில் தான் இருக்க பழகும். ஹாப்பினஸ் வந்து 2 விதமாக வரும். 2 மீனிங்ஃபுல்லாக வரும். இன்னொன்று எங்களோட பிடிச்ச ஒரு அச்சீவ் பண்ணாக்கா ஷார்ட் டேர்மில் வர ஹாப்பினஸ் சொல்கிறேன். இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாக நாளைக்கு இருப்போமா செத்தமான்னு தான் யோசிக்கிறீங்க. அதெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கி நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கோம். கையில் செலவழிக்கு அந்த மாதிரி இருக்கிற நல்லது தான். ஆனால் அதே வாக்கில் இப்போ இருக்கக்கூடாது. ஏன்னா பாஸ்டில் நடந்ததை ஒரு லெசனாக எடுத்துகிட்டு ஃப்யூச்சரை வந்து எப்படி போகணுன்னு பிளான் பண்ணி ப்ரெசண்டில் சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்துக்கும் கவலை வரதான் செய்யும். அந்த கவலை ஜஸ்ட் ஃபீலிங் நினச்சிட்டு நீங்கள் அதை மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கு அடுத்தது ஹாப்பினஸை பார்க்கணும். அவ்வளோ நல்லது. மார்க் பண்ணிக்கோங்க. லைஃப்பில் முறையில் எப்படி தேவைப்படும் நான் சொல்கிறேன் எப்படி தேவைப்படும்.